தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் மு. களஞ்சியம். நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அண்ணன், அண்ணி உள்ளிட்ட குருதி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இருந்து நாம் இவ்வளவு பேர் திரண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் ஒரு மனிதனுடைய தவம் இருக்கிறது, ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கனவு இருக்கிறது. அது நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய கனவு. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நீங்க என்ன செய்ய முடியும் என்று சில பேர் கேட்கிறார்கள். அதிகாரம் என்பது அரியணையில் அமர்வது மட்டுமல்ல, கோடான கோடி மக்களின் இதயத்தின் நம்பிக்கை பெற்று அந்த நம்பிக்கையில் அமர்வதும் அதிகாரம்தான். அந்த அதிகாரத்தை என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தனி ஒருவனாக களத்துக்கு வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்களின் நம்பிக்கையை இன்றைக்கு பெற்றிருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேல நம்ம திரண்டிருக்கிறோம். அண்ணன் இந்த தமிழ் நிலப்பரப்பிலே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் வகுத்து கொடுக்காத செயல் திட்டத்தை அண்ணன் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். நீ தேர்தல் களத்தில் அங்க இங்க எல்லாம் ஓடி அலைய வேண்டாம். ஒரே ஒரு பூத்து, உன் பூத்து, அந்த ஒரு பூத்துல எத்தனை பேர் வாக்களிக்க போறான்னு பார்த்து அவனை நீ வெல்ல முடியுமா முடியாதா? இதுதான் உனக்கு முன்னாடி அண்ணன் வகுத்து கொடுத்திருக்க செயல் திட்டம். எவ்வளவு எளிமையான செயல் திட்டம். உன்னுடைய அந்த தேர்தல் களம் முழுதும் நீ சுத்துன்னு சொல்லல, நீ அந்த தொகுதி முழுதும் அலைன்னு சொல்லல, வீடு வீடா போய் நீ அந்த தொகுதி முழுதும் நீ அலைஞ்சு திரிஞ்சு உழை என்று சொல்லவில்லை. உனக்கு அவர் வகுத்து கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு பூத்து தான். இங்க திரண்டிருக்கக்கூடிய என்னுடைய 6000 தம்பி தங்கைகள் இங்கிருந்து செல்லுகின்ற போது அந்த 6000 பூத்திலையும் நாங்கள் வேலை செய்வோம், எனது பூத்தை நான் வெல்வேன் என்கின்ற உறுதி ஏற்று நீங்க செல்லணும். இந்த பொதுக்குழு கூடி இருக்கிறது வேற எதுக்கும் இல்ல. நாம் 2026 எப்படி திட்டமிட்டு திட்டமெல்லாம் இட்டாச்சு. அண்ணன் ஊரா வந்தாரு, ஒரு தடவை வந்தார். யோசிச்சு பாருங்க, போட்டி பொறாம என் பேர் போடல, அவன் பேர் போடல, அவன் பேர் போஸ்டர்ல பெரிய படமா இருக்கு, இந்த இடத்துல கீழே போட்டான் மேல போட்டான்னு கவலைப்படுகின்ற என் தம்பி தங்கைகளை நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களை தேடி எத்தனை முறை வந்திருக்கிறார் சிந்திச்சு பாருங்க. எந்த தலைவன் வந்திருக்கிறார்? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 முறை வந்திருக்கிறார். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார். தலைமையில உட்கார்ந்து இருந்தோம்னா எங்களுக்கு எல்லாம் ரத்த கண்ணீர் வரும். காலையிலிருந்து கலந்தாய்வு கூட்டம், ஒரே செய்தியை ஒரு தலைவன் எத்தனை பேருக்கு திரும்ப திரும்ப சொல்லுவான்? சிந்திச்சு பாரு. தொண்டை அறந்து போக, ரத்தம் சிந்த திரும்ப 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 சொன்னது என்ன தெரியுமா? உன் பூத்தை நீ கட்டமைச்சுக்க, உன் பூத்துல நீ வெல்லணும், உன் பூத்து தான் உனக்கு தேர்தல் களம். இதைத்தான் திரும்ப திரும்ப அண்ணன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனால பொதுக்குழுக்கு வந்திருக்க கூடியவர்கள் ஏதோ திருவிழாவுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வராம இங்க உட்கார்ந்து கைதட்டி விட்டு செல்லாமல் மனதிலே உறுதி ஏற்க வேண்டும். அது என்னது? என் தம்பிங்க எல்லாம் சொன்னாங்க, அண்ணன் கொஞ்சம் கண்ணை மூடிட்டாருன்னா நாங்க சில காரியத்தை செஞ்சு முடிச்சிருவோம். நடக்கவே நடக்காது தம்பிங்களா. அண்ணன் கண்ணவே மூட மாட்டாரு. ஆனா ஒண்ணு பண்ணுனா, தமிழ்நாட்டில் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை செய்ய முடியும். அது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்திலே நின்று வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி கோட்டையிலே கொடியேற்ற போகுது. என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக போறார் அப்படின்னு தெரியட்டும், அந்த அறிவிப்பு வரட்டும். ஒரு கருணாநிதி சிலை இருக்கான்னு பாரு, அப்புறம் வாடுற, அதுக்கப்புறம்
அண்ணன் தடுக்க முடியாது. அண்ணனால் அதை அந்த நிலையை நீ உருவாக்கு. அந்த நிலை உருவாகின்ற போது அண்ணன் தடுக்க முடியாது. இங்கே திராவிடத்தின் கொட்டத்தை, திராவிடத்தினுடைய இந்த அழிச்சாட்டியத்தை, இந்த அதிகாரத்தை அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்குற வேலை தானா நடக்கும், தானா நடக்கும். அதனால நீங்கள் என்ன செய்யணும்? அண்ணன் சொன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு. தனி ஒரு மனுஷனா எத்தனை விமர்சனங்கள், எத்தனை அவமானங்கள், அத்தனையும் கடந்து ஊரூரா வந்து மேட மேடையா ஏறி மிகப்பெரிய கருத்துக்களை, தத்துவத்தை, கொள்கையை தூவி இத்தனை பேரை திரட்டி இங்க உணர்ந்து உட்கார வச்சிருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக, மிகச்சிறந்த அரசியலாளனாக சீமான் வரணும். அப்பதான் இந்த நிலம் எந்த நிலைமையில நின்றுட்டு இருக்கு, இந்த நிலம், இந்த நிலத்தின் வளத்தை சூறையாடுறான். தாய் மொழி தமிழ் மொழிய சிதைக்கிறான். தமிழர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இந்த நிலையில 2026 தேர்தல் வருது. என் அன்பான உறவுகளை, எல்லாத்தையும் நம்ம அண்ணன் செஞ்சு முடிச்சிட்டான். எல்லா செயல் திட்டங்களையும் வகுத்து கொடுத்து விட்டார். நம்ம 2026 ஜெயிக்கல, 2026 வெல்லல, அண்ணன் சீமானை முதலமைச்சர் ஆக்கலன்னா இது அண்ணனோட தப்பு இல்ல, அண்ணனோட தப்பு இல்ல. இரவு பகலா தூக்கம் இல்லாம சிந்திச்சு 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 மண்ட வலிக்க யோசிச்சு திட்டங்களை தீட்டி கொடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம் உட்கார்ந்து திரும்ப யோசி. அண்ணன் தலைமையேத்துக்கு கூப்பிட்டு என்னெல்லாம் சொன்னாரு அப்படிங்கறத ரீகலெக்ட் பண்ணி பாரு. நீ உழைக்க, உன்னுடைய உழைப்பை எளிமைப்படுத்தி, உன்னுடைய உழைப்பை நல்ல சுருக்கி, நீ கஷ்டப்படாம வேலை செய்யறதுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில நீங்க உழைக்க வேண்டும். அந்த உழைப்பை வெற்றி கனியாக மாற்ற வேண்டும். நாம் தமிழர் கட்சி சென்ட் ஜார்ஜ் கோட்டையில புலிக்கொடியை ஏற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.